எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூரில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கவில்லை. இப்படி இருக்கையில் அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் சரியில்லை என்று அண்ணாமலை புலம்பியிருக்கார். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்த்தா இது பாசிட்டிவ் விஷயமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் இதில் பாஜகவுக்கு எதிரான அரசியல் இருக்கிறது என்று அண்ணாமலை அதிருப்தி தெரிவித்திருக்கார். அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் குறித்து அண்ணாமலை தனது கடும் அதிருப்தியை கட்சியின் தேசிய தலைமையிடம் தெரிவித்திருக்கார். கோவையில் சிங்காநல்லூர் அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட ஆர்வமாக இருந்தார். ஆனால் கோவையில் ஒரு தொகுதியை மட்டுமே பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிட்டிங் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தான் மீண்டும் களமிறங்க இருக்கிறார். அதனால் அண்ணாமலைக்கு கேட் சாத்தப்பட்டிருக்கிறது. அந்த அதிருப்தி ஒருபுறம் எனில் மறுபுறம் மொத்தமாக தொகுதி பங்கீட்டில் அதிமுக முதுகில் குத்திவிட்டது என்று அண்ணாமலை புலம்பியிருக்கார். தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்றுதான் முடிவெடுத்துள்ளதால் தனக்கென எந்த தொகுதியையும் ஒதுக்க வேண்டாம் என்று அவர் கட்சி தலைமையிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. இருப்பினும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களுக்காகவும் ஒரு கட்சி தொண்டராக தொடர்ந்து பணியாற்றுவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். அதிமுக தனது மற்ற 2 கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இறுதி செய்த பின்னரே பாஜகவின் விருப்ப தொகுதிகள் குறித்து கேட்கப்பட்டது. அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அதிருப்தி அடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வகிக்கும் தொகுதிகளை கோரக்கூடாது என்று நிபந்தனையால் பாஜகவின் தேர்வுக்கான வாய்ப்புகளும் வெற்றி வாய்ப்புகளும் வரையறுக்கப்பட்டு விட்டன என்று அவர் கட்சி தலைமையிடம் கூறியிருக்கார். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் கட்சி வளர்ந்து வரும் அல்லது வளர வாய்ப்பிருக்கக்கூடிய தொகுதிகளாக இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். திருவண்ணாமலை போன்ற தொகுதிகள் பாஜகவுக்கு வழங்கப்படுவது ஆளுங்கட்சியான திமுகவுக்கே சாதகமாக அமையும் என்று அவர் கூறியதாகவே தெரிகிறது என்றும் அண்ணாமலை ஆதங்கப்பட்டிருக்கிறார். அதேபோல திமுக அமைச்சர்கள் தற்போது வகிக்கும் 3 தொகுதிகளும் கடந்த 20 ஆண்டுகளில் அதிமுக வெற்றி பெறாத 2 தொகுதிகளும் தமாகவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் புதிய நீதி கட்சி ஆகியவற்றுக்கும் சாதகமற்ற தொகுதிகளே வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியிருக்கார். மேலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பொது தொகுதியான ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் 4ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கட்சி தலைமையை சந்தித்து இது குறித்து ஒரு முடிவெடுக்க போவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே கோவையில் தன்னை எடப்பாடி பழனிசாமி போட்டியிட வைக்காதது குறித்து அதிருப்தியில் இருந்த அண்ணாமலை தொகுதி பங்கீடு விஷயத்தில் சீரியஸாக எடுக்க திட்டமிட்டிருக்கிறதாக ஒரு தகவல்களும் கசிந்திருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது பரபரப்பான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறதுங்க. அதாவது அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் பல தொகுதிகள் திமுகவுடன் மோதுவதாக இருக்கிறதுனால தமிழக பாஜகவினர் அதிருப்தி அடைந்திருக்காங்க. பியூஷ் கோயலிடம் PL சந்தோஷிடமும் இது குறித்து புகார்கள் வாசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டணி என்பது நமது வலிமையில் அதிமுக வலிமையில் பாஜகவும் ஜெயிக்க வேண்டும், அதுதான் தர்மம். ஆனால் இங்கு அது நடக்கவில்லை. அதனால் தொகுதிகளை மாற்றி வாங்க வேண்டும் என்கிற கோரஸ் எழுந்ததால தான் இந்த புகார் வாசிப்பு என்கிறார்கள் கமலாலய தரப்பினர். இந்த பிரச்சனை ஒருபுறம் இருக்க தொகுதிகளை பாஜக தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற டெல்லியின் அழுத்தத்தை சாதுரியமாக சாதித்து அதை அதிமுக தான் முடிவு செய்யும் என்று சத்தமில்லாமல் எடப்பாடி சாதித்ததில் ஒரு புது விஷயம் தற்போது கிடைத்திருக்கிறது. இது பற்றி அதிமுகவின் எடப்பாடிக்கு நெருக்கமானவர்களிடம் பல்ஸ் பார்த்த போது அமித்ஷாவின் அழைப்பின் பேரில் எடப்பாடி டெல்லிக்கு கிளம்பி சென்றதை பார்த்து எங்களுக்கு சற்று பயம்தான். அதாவது குறைந்தபட்சம் 100 தொகுதிகளில் தனது முடிவுகளுக்கு ஏற்ப வேட்பாளர்கள் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வேட்பாளர்கள் களமிறங்க வேண்டுமானால் அவர்களுக்கான தொகுதிகளை அதிமுக தன்வசம் வைத்திருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடியை கட்டுப்படுத்தி வரும் டெல்லியை சமாளித்து அந்த தொகுதிகளை விட்டு கொடுக்காமல் பாதுகாக்க முடியுமா என்கிற கேள்வி சீனியர்களுக்கு இருந்திருக்கு. இந்த நிலையில் டெல்லிக்கு போன எடப்பாடி அமித்ஷாவை சந்தித்தார்.
அப்போது நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதியில் இந்த முறை தேர்தல் செலவுக்கு பெரிய அளவில் பாஜக உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்தார் எடப்பாடி. ஆனால் அமித்ஷா, கூட்டணிக்கு தலைமை நீங்கள் தானே, அப்படித்தான் நீங்களும் சொல்லி வருகிறீர்கள், அப்படியானால் செலவுகளையும் நீங்கத்தான் ஏற்க வேண்டும் என சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பாயிண்ட் போதும் என நினைத்த எடப்பாடி, ஓகே ஜி, நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்றார். அப்போது பாஜக தொகுதிகளையும் நீங்கள் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும், அதற்கான பட்ஜெட்டை நாங்கள் அனுப்புகிறோம், அதனை நாங்கள் சொல்கிற நபரிடம் ஒப்படையுங்கள் என அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஆனால் எப்படியோ கூட்டணிக்கு நாங்கள் தானே தலைமை, அதனால் பாஜக தொகுதிகளுக்கான செலவு தொகையை தங்கள் தரப்பிடம் தருவதற்கு வாய்ப்பில்லை, நாங்களே செலவும் செய்கிறோம். தமிழக பாஜக தரப்பினர் மீது நம்பிக்கை குறைவாக இருக்கிறது, கடந்த காலங்களில் எங்களுக்கு கிடைத்த அனுபவம் இது என விளக்கியிருக்காரு. அதன் பிறகு அமித்ஷா எதையுமே வற்புறுத்தல. இதனை அடுத்தே கூட்டணிக்கு தலைமை என்கிற அளவில் அனைத்தையும் ஒன்மேன் ஆர்மியாக நின்று பாஜக உள்ளிட்ட கட்சிகளுக்கான சீட் ஷேரிங்லையும் தொகுதிகள் ஒதுக்கீட்டையும் ஏகத்தம்மில் முடித்தாரு எடப்பாடி. கூட்டணிக்கு நீங்க தானே தலைமை என்ற அமித்ஷாவின் ஒற்றை வார்த்தையை வைத்து மொத்த அரசியலையும் செய்து முடித்து விட்டார் எடப்பாடி. இனி தேர்தல் களத்தில் பாஜகவுக்கு செலவு செய்வதா வேண்டாமா என்பது களத்திற்கு எல்லோருக்கும் வந்த பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என சொல்லிக் கொண்டிருக்கிறாரா எடப்பாடி அப்படின்னு சுட்டிக்காட்டப்பட்டும் இருக்கின்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் தேர்தல் கிட்டத்தட்ட வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து அரசியல் கட்சிகளுமே பிஸியாகவே இருக்காங்க. இந்த நிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து அறிவிப்புகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதை பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதிமுக தன்னுடைய தேர்தல் வியூகங்களை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே தீட்ட தொடங்கிவிட்டாங்க. தற்போது தேர்தல் வாக்குறுதிகள், வேட்பாளர் லிஸ்ட் அப்படின்னு அடுத்தடுத்து மும்முரங்களை அதிரவிட்டு வருகிறது. அந்த வகையில் திமுகவின் வலுவான கோட்டைகளாகவும் அதே சமயம் தற்போதைய அமைச்சர்களின் சொந்த தொகுதிகளாகவும் கருதப்படும் இடங்களை அதிமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருப்பது ஒரு சூப்பரான ராஜதந்திரமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த அதிரடி மாற்றங்கள் வரவிருக்கும் தேர்தலில் ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையிலான நேரடி போட்டியை தாண்டி பலமுனை போட்டியில் யாருடைய கை ஓங்கும் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. அதிமுகவின் இந்த வியூகத்தின்படி திமுக அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டும் இருக்கின்றன. குறிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொன்னம் தொகுதி ஐஜேகே கட்சிக்கு ஒதுக்கப்பட்டும் இருக்கிறது. அதேபோல உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியின் ஒட்டன்சத்திரம், முத்துசாமியின் ஈரோடு மேற்கு மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியின் ராணிப்பேட்டை ஆகிய 3 முக்கிய தொகுதிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் செல்வாக்குமிக்க இந்த தொகுதிகளை தமாகவிடம் ஒப்படைத்திருப்பது அந்த பகுதிகளில் பாரம்பரிய வாக்கு வங்கியை ஒருங்கிணைக்கும் முயற்சியாகவே கருதப்படுகிறது.